ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறையா இருக்கா, ஹேர் ட்ரைனஸ் இருக்கா, ஹேர் க்ரோத் ஸ்லோவாக இருக்கா, வீட்டில் இருக்க இந்த 4 பொருளை வச்சு அதை எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் 4 கொய்யா இலையை எடுத்து நல்லா அலசி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை இது மாதிரி ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 3 சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 300 ml வாட்டர் எடுத்து இது போல் பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் போட்டு 150 ml பாதி அளவாக குறையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதித்து இது ஆறுனதும் ஒரு ஹேர் ஸ்ப்ரேயரில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி இது போல் கிடைக்கும், எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது போல் கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி இதுலேயும் ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஹேர் ஸ்ப்ரேயர்லையும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி இதை அரை மணி நேரம் தலைக்கு அப்ளை பண்ணி இப்போ ஹேருக்கு இப்போ இது போல் ஸ்க்வீஸ் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகும். வேர்க்காலுக்கு இது மாதிரி அப்ளை பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கொய்யா இலையில் விட்டமின் பி, விட்டமின் சி சத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால வேர்க்கால்கள் சேதமடையாமல் பாதுகாக்குது. உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண உதவுது. லைகோபின் இருக்கிற இப்போ கொய்யா இலையில் லைகோபின்ஸ் இருக்கிறது சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புறஊதா கதிர்களால் முடி டேமேஜ் ஆகிறத தடுத்து நிறுத்துது. வெந்தயம் உங்களுக்கு கண்டிஷனர் மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு தலையை குளிர்விக்குது. தலைமுடியை நல்ல கண்டிஷனாக வச்சுருக்க உதவுது. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உங்கள் முடி வளர்ச்சியை வேகமாக தூண்டக்கூடியது. ஸோ இந்த 4 பொருளை வாரத்தில் 2 நாள் அப்ளை பண்ணி தலைக்கு அரை மணி நேரம் ஊற வச்சு குளித்து பாருங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால் நின்றுடும். ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிடும். ஹேர் க்ரோத் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மட்டும் பத்தாது வியூவர்ஸ், நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஒரு நாளையில் நிறையா தண்ணி குடிங்க. பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த கிளைமேட்டில் நிறையா பேர் தண்ணி சரியாக குடிக்க மாட்டீங்க. தண்ணி நிறையா குடிங்க. நல்ல ஃபைபர் ரிச், ப்ரோட்டீன் ரிச் டயட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரவுட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. இன்னர் ஹெல்த்தையும் கவனிச்சிங்கன்னா ஹேர் க்ரோத் இன்னும் வேகமாக இருக்கும். இது போல் ரெடி